அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோனா 1:8. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? எங்க இருந்து வர? உன் தேசம் உன் தேசம் எது? மறுபடியும் 9வது வசனம். அதற்கு அவன், நான் எபிரேயன். நான் எபிரேயன். எபிரேயன் சொல்லிட்டாவே இஸ்ரவேலர்கள் தான் எபிரேயர்கள். இந்த எபிரேயர் எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஏபேர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு நோவாவின் சந்ததியில. ஏபேர், அந்த ஏபேரின் சந்ததியிலே தான் ஏபேர் ஆபிரகாம், ஆபிரகாம் சந்ததியில வந்தவன் தான் எபிரேயன். முதல் ஆபிரகாமுக்கு தாங்க எபிரேயன் பேரே வந்தது. நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்துல 14-13 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆபிரகாம் தான் முதல் எபிரேயன் வருது. எப்படி எப்போது ஏபேரின் சந்ததியில் வந்ததுனால அது மருவி எபிரேயன் அப்படி வந்துச்சு. இப்ப அதுதான் சொல்ற எபிரேயன் என்றால் இஸ்ரவேல் தேசத்தான். யோனா 1:8. நீ என்ன ஜாதியா? எபிரேயன் சொன்னதுனால இவ இஸ்ரவேல் ஜாதியான் அப்படின்னு அந்த கப்பல் ஆட்கள் தெரிந்து கொண்டார்கள். நீங்களும் நான் இந்த உலகத்துல யாருன்னு கேட்டா நம்ம ஜாதின்னா அந்த ஜாதி இதெல்லாம் இல்லை, அது சொல்லவும் படாது. நமக்கெல்லாம் வேதம் அட்டகாசமா சில பேரை கொடுத்துக்குது, அதுதாங்க நம்ம ஜாதி. என்னன்னு கேட்டா 2 Corinthians 11:2 படி கிறிஸ்து என்ன ஒரே புருஷனுக்காக நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகை, அதுதான் நம்ம ஜாதி. கிறிஸ்து தலையா இருக்கிறார், நாமெல்லாம் சரீரமாகிய சபையா இருக்கிறோம், அதுதாங்க ஜாதி. அதைத்தான் சொல்லணும். என் மணவாளன் இயேசு, நான் கற்புள்ள கன்னிகை, அவரு மனவாட்டியா இருக்கிறேன் அப்படின்னு உலகத்துக்கு காட்டின அதுதான் அந்த ஜாதி தாங்க முக்கியம். கற்புள்ள கன்னிகை, என் மனவாளன் இயேசு, நான் மனவாட்டி, நான் பரலோகத்துக்கு போவதற்கு மனவாளன் வர இருக்கிறாரு, நான் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படணும். அப்படிப்பட்ட விசேஷித்த ஜாதி தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும். அதை தான் மேன்மைப்படுத்தணும். இந்த உலகம் நம்மை பார்க்கும் பொழுதெல்லாம் அப்படித்தான் பார்க்கணும். இவர்கள் யார் என்றால் கற்புள்ள கன்னிகைகள், பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவின் தாசர்கள், இயேசுவின் ஊழியர்கள், ஆக இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்கள், பரிசுத்த கூட்டம் உலகம் சொல்லணுங்க சார். அதுதான் நம்ம ஜாதிங்க. அதை வச்சுதான் அடையாளம் காட்டுமே தவிர மற்றபடி மற்ற ஜாதியில கிடையாது. ஜாதியே கிறிஸ்துவத்தில் கிடையாது. ஆக நம்ம எல்லாரும் கற்புள்ள கன்னிகை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, மணவாளனுக்காக காத்திருக்கிற மனவாட்டியே நம்ம இடம். நம்ம ஒரே ஜாதி, கிறிஸ்துவின் மனவாட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.